இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கம்பஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கம்பு. நான் இன்றைக்கி வந்து 2 கப் கம்பு குரணை வந்து எடுத்து நல்லா ஒரு 4 டைம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நம்ம கம்பு குரணை யூஸ் பண்ணால் தான் வந்து கம்பு சாப்பாடுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து முழு கம்பு யூஸ் பண்ணிங்கன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வந்து ஃபஸ்ட்டே கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஓகேங்களா? இப்போ நான் கம்பு குரணை யூஸ் பண்ணிக்கிறதுனால டேரெக்டாக அப்படியே வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். இப்போ இதை வந்து நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ எப்படி ரைஸ்க்கு 1:3 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி இந்த கம்புக்கும். ஸோ நான் இந்த கப்பில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து 6 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ 6 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி குக்கரில் வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து தண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு மேலே குக்கர் மூடி போட்டுடலாம். ஸோ லிட்டு போட்டு வெயிட் வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 to 15 சவுண்ட்ஸ் வரணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கம்பு வந்து நல்லா வேகும். இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது விசிலுக்கு மேலே விட்டு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மேலே தண்ணி இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம கம்பங்கூழுக்காக செய்யறதுனால நம்ம தண்ணி சேர்த்தியே தான் வச்சுருக்கோம். கம்பு சாப்பாடுனா நம்ம அளவாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து எடுத்து பார்த்தா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக கொலையே வெந்திருக்கு. இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் மோர் விட்டு வச்சிடலாம். இப்போ கூலானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சிட்டு கம்பங்கூழுக்கு வந்து கம்பு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருந்துச்சு. இப்போ ஆற அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி இறுகிடுச்சு. இது இன்னுமே வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கூழுக்கு கரைக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பு, கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடணும். கெட்டியாக புளிக்காத தயிரை ஊற்றிடுங்க. ஸோ தயிர் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஸோ இதை வந்து காலையில் நம்ம வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள் கம்பு சாப்பாடு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சது இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தயிர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும்னா அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் சுண்டைக்காய் வத்தலும் வெண்டைக்காய் வத்தலும் சர்வ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடுக்கு வந்து சுண்டைக்காய் வத்தல் அண்ட் வெண்டைக்காய் வத்தல் வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன். அண்ட் இது வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற ட்ரிங்க். அண்ட் டெய்லியும் இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதுவே நீங்கள் மதியானம் கம்பு சாதமாக இது பண்ணுறதுனா தண்ணி ஊற்றி கரைக்காமல் நல்லா கெட்டியாக தயிர் போட்டு கரைச்சும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ, பாய்.